அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் பாரத் மாதா மோகனின் பணிவான வணக்கங்கள். தமிழகத்தை ஆளுகின்ற, தமிழகத்தை ஆளப்போகின்ற, தமிழகத்தில் வாழ்கின்ற அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள். நம்முடைய பெருமை மிகு சனாதன தர்மத்தை ஓராண்டு இல்லை, 100 ஆண்டு இல்லை, 1000 ஆண்டு இல்லை, 3000, 5000 ஆண்டுகளாக இந்து தர்மத்தை, அது சனாதன தர்மம் என்று சொல்லுகின்றோம். ஏதோ இந்து என்று சொன்னால் ஏதோ தவறான ஒரு எதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்து என்று சொன்னால் அனைவரையும் சேர்க்கக்கூடிய ஒரு பாரம்பரியம். யாதும் ஊரே யாவரும் கேடு என்று சொல்லுகின்றார் கனிய பூங்குன்றனார். ஒவ்வொருவரும் மதிக்கப்பட வேண்டியது. அது மட்டுமல்ல, மனிதர்கள் மட்டுமல்ல, மிருகங்களாக இருக்கட்டும், இயற்கை வளங்களாக இருக்கட்டும், நதிகளாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், நெருப்பாக இருக்கட்டும், பஞ்சபூத சக்தி என்று சொல்லுகின்றோம். இது அத்தனையும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு தர்மம்தான் நம்முடைய சனாதன தர்மம். என்னுடைய பணிவான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், உலகத்தில் கம்போடியாவாக இருக்கட்டும், நேபாளமாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், அனைத்து நாடுகளில் வாழுகின்ற ஒவ்வொருவரும் நாம் பாராட்ட வேண்டிய ஒரு தர்மம் சனாதன தர்மம். நமக்குள் எந்த விதமான எதிரி போக்கு வேண்டாம். குறிப்பாக நாயுடுவாக இருக்கட்டும், இல்லை முதலியாராக இருக்கட்டும், செட்டியாராக இருக்கட்டும், இல்லை இன்னும் சொல்லப்போனால் எஸ்சியாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், ஈவன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், அனைவரும் ஒன்று சேர்ந்த ஒரு தர்மத்தை கொண்டது தான் நம்முடைய சனாதன தர்மம். இன்று நான் என் மனதை தூண்டுகிறது என்னவென்று சொன்னால், வெறும் ஹிந்து தர்மம் மட்டுமல்ல, சீக்கிய தர்மம், ஜெயின் சமுதாய தர்மம், புத்த தர்மம் அனைத்தும் இந்த பாரத நாட்டை புண்ணிய நாடாக நினைக்கின்றார்கள். இந்த பாரத நாட்டை க்ஷேத்திர பூமியாக நினைக்கின்றார்கள். இந்த பாரத நாட்டை ஒவ்வொருவரும் போற்றி புகழ வேண்டும். ஏனென்று சொன்னால், நமக்கு அனைத்து இயற்கை வளங்களும் அள்ளி அள்ளி வாரி கொடுக்கின்றது இறைவனவர்களால். எனவே என்னுடைய பணிவான வேண்டுதல், ஓம்கார தத்துவம் என்று சொல்வோம். வருங்காலத்தில் இந்த நாடு இந்து நாடு என்று என்பது மட்டுமல்ல, இந்த நாடு சீக்கியர்களுடைய தர்மபூமி, இந்த நாடு ஜெயின் சமுதாயத்தினுடைய தர்மபூமி, இந்த நாடு புத்த சமுதாயத்தினுடைய தர்மபூமி, இந்த நாடு சனாதன தர்மம் இந்து தர்மத்தில் வாழ்ந்த பூமி, வாழ்கின்ற பூமி, என்றும் என்றும் ஔவையார் சொன்னது போல கல் தோன்றா முன் இந்த தர்மம் வளர்ந்திருக்கின்றது. எனவே நாம் உறுதிமொழி எடுப்போம். அனைத்து சமுதாயமும் அனைத்து தர்மமும் ஒன்று சேர்ந்து இந்த தர்ம நாட்டை, இந்திய நாட்டை, பாரத நாட்டை உருவாக்குவோம். நரேந்திர மோடிக்கு பக்கபலமாக உலக அளவில் நாம் கொண்டு செல்வோம். யுனெஸ்கோ 129 நாடுகள், 123 நாடுகளும் நம்முடைய தர்மத்தை பாராட்டுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஹெரிட்டேஜ் வேல்யூ ஆஃப் எவ்ரி கண்ட்ரி. We have respect every country, all the heritage values. That may be Pakistan, or maybe Sri Lanka, or maybe Nepal, or even Bangladesh. Every countries, they are having our own heritage values. We respect them. We join together, make a Sanatan Dharma, Bharat Mata Mohan, from Ayodhya, the great Punya Bhumi, Ramachandra Bhumi, Bharat Mata Mohan.